உறுதித்தன்மை மற்றும் அலட்சியம். ஓம் சாந்தி. அப்படி அனைவரும் சுயத்தை பரிசோதனை செய்ய முற்பட்டால் அப்பொழுது எவ்வளவு சக்திசாலியாக அந்த ஆத்மாக்களின் குழு இருக்கும். ஆக கதிர்வலைகள், அதாவது குழுவின் அதிர்வுகள் மிக அதிகமாக சாதிக்கும். நீங்கள் வெறுமனே இந்த உறுதித்தன்மை மட்டும் இருக்க வேண்டும், அதாவது நான் நிச்சயமாக இதை செய்து முடிப்பேன் என்று. அலட்சியத்தன்மையின் வசத்தில் மற்றவர்கள் இருந்தாலும் அது உங்கள் மேல் படக்கூடாது. ஆனால் உங்களின் உறுதித்தன்மையின் வசத்தால் அனைவரும் மீதும் தாக்கம் ஏற்பட வேண்டும். உறுதித்தன்மையின் சக்தி உயர்ந்ததாக இருக்கின்றதா அல்லது அலட்சியத்தன்மையின் சக்தி உயர்ந்ததாக இருக்கின்றதா? உறுதித்தன்மையின் சக்தி தான் உயர்ந்ததாக இருக்கின்றது அல்லவா? ஆக பாப்தாதா வரதானத்தை கொடுக்கின்றார். எங்கே உறுதித்தன்மை இருக்கின்றதோ அங்கே நிச்சயமாக வெற்றி இருக்கும் என்று. ஓம் சாந்தி.